ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மேல நம்ம ஒரு முழு நம்பிக்கை வைக்கும்போது, அவங்கள வந்து காயப்படுத்தாத மாரி நம்ம எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டா ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க நம்மகிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அவங்க கஷ்டமோ, அவங்க சந்தோஷமோ, அவங்களோட துக்கமோ, அவங்களோட அழுகையும் எல்லாமே நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஆனா, அத நம்மகிட்ட ஷேர் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம் இவங்க கிட்ட நம்ம சொல்லும்போது, அந்த விஷயம் வந்து வேற யார் காதுக்கும் போகாதுன்றத நம்பி நம்மகிட்ட முழு மனசா சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கைய வந்து நம்ம எப்பவுமே கடைபிடிச்சுக்கணும். ஏன்னா, நம்ம அவங்க நம்மகிட்ட நம்பி சொல்றதுனால மட்டும் தான் நமக்கு அவங்க கிட்ட என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். அத விட்டுட்டு அவங்க போயிட்ட உடனே இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு சொல்றதுனால, அது வந்து அநாகரிகமான செயல். அந்த மாரி சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் சந்தோஷம் கிடைக்குமா? அவங்கள பத்தி பேசுறதுனால. அதே உங்க மேல அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, உங்கள எப்பவுமே நம்ப மாட்டாங்க. இப்ப பாருங்க ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, திரும்பியும் அவங்க வந்து நீங்க தான் போய் சொன்னீங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, திரும்பி உங்ககிட்ட பேசுறதுக்கும் அவங்களுக்கு பயம் இருக்கும். நீங்க திருந்திடுவீங்க. ஆனா திருந்திட்டா கூட உங்ககிட்ட போய் சொல்லணுமா? சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே விலகிடுவாங்க. நம்மளுக்கு இருக்கிற எல்லா உறவுகளும் கெட்டவங்கலாம் இல்ல. ஒரு சில நல்ல உறவுகளும் இருக்காங்க. அவங்கள நம்ம வந்து காப்பாத்தி வச்சுக்கணும். சொத்து சேர்க்கிறதும், பணம் சேர்க்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க. இந்த மாரி சொந்தத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். நம்ம நம்பி ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு எப்பவுமே அவங்க அவங்க மனச புண்படுத்தாத மாரி நடந்துக்கணும். அவங்க நம்மள திட்டினா கூட ஏத்துக்கணும். ஆனா, அவங்க என்ன சொல்றாங்களோ, அத மத்தவங்க கிட்ட மட்டும் போய் சொல்லிடக்கூடாது. அவங்க எவ்ளோ நம்ம மேல நம்பிக்கை இருந்தா, நம்மகிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனா, அத நம்ம கேட்டுக்கிட்டு, சரி, சரின்னு சொல்லிட்டு, மத்தவங்க கிட்ட போய் சொல்றது, அது எவ்ளோ ஒரு நம்பிக்கை துரோகம். அவங்க இருக்கிற வரையும் ஆமா, அப்படிதான் சொல்லிட்டு, அப்புறம் அவங்க போனோனே 1த்துக்கு 2ஆ சொல்றதுன்னா, உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிட போகுது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாரி அவங்க எப்பவுமே நாமளும் மத்தவங்களுக்கு செய்யக்கூடாது. நம்பளுக்கும் யாரும் மத்தவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நான் சொல்லுவேன். நம்மகிட்ட ஒரு விஷயம் நம்மள நம்பி சொல்றாங்கன்னா, அத மத்தவங்ககிட்ட நம்ம எக்காரணத்த கொண்டும் சொல்லக்கூடாது. சொன்னோம்னா, அவங்க நம்ம மேல வச்சுக்க நம்பிக்கை உடைஞ்சிரும். நம்பிக்கை உடைஞ்சுதுன்னா, திரும்ப திருந்திட்டு நம்ம இல்ல நான் இப்பலாம் வந்து யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சொல்லுன்னு சொன்னா கூட, எந்த விஷயத்தையுமே அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் இருப்பாங்க. நம்ம கஷ்டப்படும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ஆறுதலா "சரி விடு நாம பார்த்துக்கலாம். நம்ம நல்லா நீ சரியாயிடுவ. உனக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு" சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம ம் ஒரு முயற்சி எடுத்து நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரும்போது அவங்களால ஏத்துக்கவே முடியாது. கஷ்டம் இருக்கும்போது, "சரி விடு கஷ்டப்படுறாளேன்னு" சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணணும்னு நெனைப்பாங்க. அதே நம்ம ஒரு சந்தோஷத்துல வந்து மேல நம்ம ஒரு வாழ்க்கையில முன்னேறோம்னா, அவங்களால அத ஏத்துக்கவே முடியாது. அப்படியே பேச மாட்டாங்க, விலகி போயிடுவாங்க. அந்த மாரி உறவுகள் இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கிறதே பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம கஷ்டப்படும்போது அவங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணினே இருக்கணும்னு நெனைப்பாங்க. நம்ம சந்தோஷப்படும்போது, "இப்படி இப்படி ஆளாயிட்டா, இப்படி இவங்க இவ்வளோ முன்னேறான்னு" சொல்லிட்டு அண்ணாந்து பார்த்துட்டு நம்மள குறை சொல்லினே இருப்பாங்க. நம்ம சொந்தம் இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கலாம். நமக்கு ஒரு சொந்தம் வேணுமானா, அது அம்மாவா இருந்தாலும், ஹஸ்பண்டா இருந்தாலும், அக்கா, தங்கச்சி இருந்தாலும், நம்மள திட்டுறாங்களா நம்ம ஏத்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த சொந்தம் நம்மளுக்கு வேணும். எவ்வளோதான் நம்ம திட்டினாலும், இல்ல நம்ம இது பண்ணாலும், நம்மளுக்கு வந்து அவங்க நம்மளுக்கு வேணும்ன்ட்டு, சரி நான் பண்றது தப்பா? சரி தங்கம் நான் பண்றது தப்பா கூட இருக்கும். சரிம்மா நான் பண்றது தப்பா கூட சரி தங்கச்சி நான் சொல்றது தப்பா கூட இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்க அமைதியா போங்க பாருங்க. அவங்களுக்கு நம்ம மேல இன்னும் அன்பு ஜாஸ்தியாகும். நம்மளுக்கு வேணும்னவங்க உறவ நம்ம எவ்ளோ அவங்க நம்மள காயப்படுத்தினாலும் ஓரளவுக்கு தாங்கிக்கலாம். ரொம்பவே நம்மள இது காயப்படுத்திட்டே இருந்தாங்கன்னா தாங்கணும்னு இல்ல. ஆனா ஓரளவுக்கு நம்மளுக்கு வேணும்னா, நம்ம தாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட பொறுமையா பேசிக்கலாம். அவங்களுக்கு நம்ம மேல அன்பு வரும். கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதே நம்ம வந்து கஷ்டப்படும்போது நம்ம கூட இருந்துட்டு, சந்தோஷப்படும்போது அவங்களால ஏத்துக்க முடியாதுல்ல, அந்த மாரி சொந்தங்கள தேவைப்பட நம்மளுக்கு கஷ்டத்துலயும், சந்தோஷத்துலயும் இருக்கிற உறவ நம்ம ஹஸ்பண்ட், நம்ம அம்மா, நம்ம தங்கச்சி, இல்ல நம்ம அண்ணா அந்த மாரி இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்கள கெட்டியமா பிடிச்சுக்கோங்க. அதே மாரி நம்மள நம்பி எதனா ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, அது யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இந்த இந்த இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கின்னு, நீங்க யூஸ் பண்ணிக்கினீங்கன்னா, உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பாய் பாய்.